டுடே மில்க் அடல்ட்ரேஷன் டெஸ்ட் கிட்ட பற்றி பார்க்கலாம். இந்த மில்க் அடல்ட்ரேஷன் டெஸ்ட் கிட்ட வச்சு 13 வகையான பால் கலப்படத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ அதில் ஒரு சில பால் கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்க போகிறோம். அதில் ஒன்று யூரியா, ஹைட்ரஜன் பெராக்சைடு, குளுக்கோஸ், சோடியம் குளோரைட், சுகர், டிட்டர்ஜென்ட். இப்போது சுத்தமான ரா மில்க்குக்கும் கலப்படம் இருக்கிற பாலையும் எப்படி தனித்தனியாக கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போது ரா மில்கை தனித்தனி சாம்பிளில் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ பால் கலந்தாச்சு, ரா மில்க்கு தனியாக இருக்குது. இப்போ டெஸ்ட்டு கிட்டு உள்ள என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மேனுவல் கிட் இருக்குது. இது உள்ள பார்த்திங்கன்னா கலர் சார்ட் இருக்குது, அதை வச்சு செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபில்டர் பேப்பர் இருக்குது. 13 வகையான கலப்படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான கெமிக்கல் இருக்குது. இப்போது யூசர் மேனுவல் கலர் சார்ட்டை வச்சு யூரியா கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பிள் பவுல் எடுத்துக்கலாம். டூ ml ரா மில்க்கு, டூ ml யூரியா கலப்பட பால், இப்போது 2 ml யூரியா டெஸ்டடை கலக்கலாம். பார்த்தீங்கன்னா மேனுவலில் வந்த மாதிரி பியூர் மில்க் வெள்ளை கலர்லேயும் யூரியா கலப்பட பால் எல்லோ கலர்லேயும் காட்டுது. இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு கலப்படத்தை எப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ரா மில்க்கு 5 ml எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ கலப்பட பாலை 5 ml எடுத்து ஊற்றிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டை 1 ml. பார்த்தீங்கன்னா மேனுவலில் வந்த மாதிரி ரா மில்க்கு வெள்ளை கலர்லேயும் ஹைட்ரஜன் பெராக்சைடு கலந்துருக்கிற பால் பிங்க்கு இல்லை ரெட் கலர்லேயும் காட்டுது. இப்போ குளுக்கோஸ் கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ரா மில்க்கு 1 ml, குளுக்கோஸ் கலப்பட பால் ஒரே 1 ml. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் கலப்படத்தை கண்டுபிடிக்கிற டெஸ்ட் 1 ml. இப்போ குளுக்கோஸ் கலப்படத்தை கண்டுபிடிக்கிறத கலந்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 நிமிஷம் வாட்டர் பாத்தில் வைக்கணும். வாட்டர் பாத்திலேருந்து எடுத்து கூல் வாட்டரில் 1 நிமிஷம் வைக்கணும்.
கூல் வாட்டர்லேருந்து எடுத்து அடுத்ததாக மீண்டும் குளுக்கோஸ் இருக்கிற இன்னொரு டெஸ்ட்டை 1 ml கலக்கணும். பார்த்தீங்கன்னா லைட் கலர் இருக்கிறது ரா மில்க்கும் கலந்தது லைட் ப்ளூ கலர்லேயும் இருக்குது. இப்போ அடுத்ததாக சோடியம் குளோரைடு கலந்துருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ரா மில்க்கு 5 ml எடுத்துக்கலாம். கலப்படப்பால் 5 ml எடுத்துக்கலாம். இப்போ சோடியம் குளோரைடு கலப்படம் கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டை 0.5 ml ரெண்டுத்துலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக சோடியம் குளோரைடு கண்டுபிடிக்கிற அடுத்த கெமிக்கலை 2 ml ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். அதில் பார்த்தீங்கன்னா சார்ட் படி பியூர் மில்க் வந்து லைட் ப்ரௌன் கலரும் கலப்பட பால் வந்து எல்லோ கலர் இருக்குது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுகர் கலப்படத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5 ml ரா மில்க்கு, அடுத்ததாக சுகர் கலப்பட பால் 5 ml, சுகர் கலப்பட டெஸ்ட்டை 2 ml, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக சுகர் கலப்பட டெஸ்ட்டு இதில் வந்து 4 ட்ராப்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் வாட்டர் பாத்தில் வைக்கணும். ரா மில்க்குக்கும் சுகர் கண்டென்ட் கலப்படம் இருக்கிற பாலுக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா சாட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அடுத்ததாக டிடர்ஜென்ட் கலப்பட பாலை எப்படி கண்டுபிடிக்கிறத பார்க்கலாம். ரா மில்க் ஃபஸ்ட்டு 5 ml எடுத்துக்கலாம் சாம்பிள். அடுத்ததாக கலப்பட பால் 5 ml எடுத்துக்கலாம். கலப்படம் கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டை 5 ட்ராப்ஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.